வெறுமனை பரிந்துரைக்கிறது மட்டும் இல்லாம மருத்துவரோட கடமை வெறும் நோயாளிக்கு சீட் எழுதி மருந்து கொடுத்துக்கோ இல்லை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு போக மட்டும் இல்லை. அதை தாண்டி யோசிக்கிறோம் என்ன பண்ணலாம், இதை எப்படி தடுக்க முடியும், ஏதாவது ஒரு வகையில உணவில் செய்ய முடியுமா, ஏதாவது வகையில பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது உணவு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். புதுசா ஒரு துறை இருக்கு, கட் பயாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கும். நான் நடித்த வரையில அதை படிக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உன் வயிற்றுல அப்படி பறக்கும் போது ஒரு ஸ்டெரைல் பேபியா தான் பறக்கிறோம். வயிற்றுல அப்படி அம்மாட்ட இருந்து அப்படி வெளியே வரும்போது ஸ்டெரைல் பேபி தான். அடுத்த 3 மணி நேரத்திலேயே வயிற்றுக்குள்ள நிறைய நல்லது செய்யக்கூடிய பல்வேறு பாக்டீரியாஸ் வைரஸஸ்லாம் உருவாகும். முன்னாடி நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் அந்த பாக்டீரியா நல்லா இருந்தா டைஜஷன் நல்லா இருக்கும், இல்லைன்னா டயரியா போகும், உலகத்துக்கு நல்லது செய்யற பாக்டீரியாஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நிலைமை அப்படி இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, வயிற்றில் உள் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மூளையோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆர்என்ஏ போக முடியாது மேல, ஆனா அது எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய புரதங்கள் மூளையினுடைய பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி உள்ள போகுது. உன் வயிற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரினுடைய மெசஞ்சர் ஆர்என்ஏ எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய புரதம் உன் மூளையோடு பேசுறது உறுதிப்படுத்தினான். இன்றைய அறிவு உறுதிப்படுச்சு. அப்ப என்ன அர்த்தம், உனக்கு உன் வாய்க்கு சாப்பாடு மட்டும் யோசிக்க கூடாது, உன் வயிற்றுல இருக்க கட் பயோக்கு சேர்த்துதான் நீ உன் சாப்பாடை யோசிக்கணும். அதான் முக்கியம். இப்ப ஏதாவது புதுசா கொடுக்குற சாப்பாடு சிவராமனுக்கு டேஸ்டா இருக்கலாம், என் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லாக்டோபாசிலஸ்க்கோ ஒரு பைஃபர்ட் பாக்டீரியாவுக்கோ சரியில்லாம இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நாட் சூட்டபிள் டு மீ. எனக்கு நிக்கிறது நான் உடல் உள்ள எனக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். உள்ள ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவும் வைரஸும் உள்ள இருக்கு. அவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணக்கமாக இருந்தால்தான் நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு முடியும். அப்படியான ஒரு சூழல்ல அந்த கட் பயாலஜிய இவ்வளவு நாள் பாதிக்காத மரபு உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். புதுசா ஒண்ணு வருதுன்னா அந்த கட் பயோவை பாதிக்குமான்னு யோசிக்கணுமா இல்லையா? அதான் இன்னைக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஆட்டிசத்துக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, இந்த கட் பயோல இருக்கக்கூடிய அந்த பயோல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸினுடைய சில டேமேஜஸ்னாலதான் அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் வருதான்னு இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பர்சனாலிட்டி ஒரு சின்ன ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய எஃபெக்ட் அவனுடைய மலத்துல இருந்து அந்த பாக்டீரியாக்களோட மட்டும் பிரிச்சு அதை இன்னொரு மனிதனுக்கு செலுத்துறாங்க. அவனோட பர்சனாலிட்டி என்டையரா மாறிக்கும். இவ்வளவு நாளா இருந்த பர்சனாலிட்டி, அப்ப பர்சனாலிட்டிக்கு ஃப்ராண்டல் லோப்ல இருக்கக்கூடிய பிரெயின்ல உள்ள ஃப்ராண்டல் லோப்ல வயிற்றுல இருக்க பாக்டீரியாஸ் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? $1 trillion ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கால ஒபாமா லாஸ்ட் சைன் பண்ண ரிசர்ச் அவர் போறதுக்கு முன்னாடி கொடுத்தது இந்த கட் பயோ ரிசர்ச் தான். இதெல்லாம் நம்ம மெடிசினா வரும். நீங்க நவீன மருத்துவத்தினுடைய உச்சத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும். P4 மெடிசின்ங்கிறதா நம்ம உலகத்தை ஆளப்போகுது. பர்சனலைஸ்ட், ப்ரோஆக்டிவ், பிரிவென்டிவ், பார்ட்டிசிபேட்டரி மெடிசின். இந்த P4 மெடிசினுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலி இந்த கட் பயோ தான். ஒருத்தரோட வயிற்றுக்குள்ள என்ன பாக்டீரியா இருக்கு, இதெல்லாம் இருக்கா, அவனுக்கு இந்த மருந்து கொடு. அப்படிதான் இனிமேல் முடிவு பண்ண போறாங்க. மூட்டு வலிக்கா, வயிற்று வலிக்கா அப்படி மருந்து எடுக்க போறது இல்ல. P4 எடுக்கணுங்கிற அளவுக்கு நவீன அறிவியல் வளர்ந்து வருது. அப்படின்னா நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஒரு 1000 வருஷமா கம்பங்கூழ் சாப்பிட்டப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நல்லா தான் போயிட்டு அந்த கம்பங்கூழ சாப்பிட்டு போயிடும், இதுக்கு சீஸ் பர்கர். அதுதான் என்னுடைய கேள்வி. புதிதாக வரக்கூடிய இந்த ரசாயனங்கள், இந்த கெமிக்கல்ஸ், இது நம் உடலை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று முழுமையாக ஆய்ந்து அறியாது இருக்கும் போது நாம் மரபுகளை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மரபு உணவுகளை எடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன சார் சாப்பிடலாம் அதை சொல்லுங்க அப்படின்னு உங்க எல்லா கண்ணிலையும் தெரியுது. ஏன்னா இது தப்பு, அது தப்புங்கிறீங்க, கேன்சர் ரோடுங்கிறீங்க, அப்படி இருக்கீங்கன்னு பயப்படுறீங்கன்னா நிறைய இருக்கு. நான் சில விஷயங்களை மட்டும் டேக் ஹோமா சொல்லிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். முதல் விஷயம், நம்முடைய அன்றாட உணவுகள்ல இனிமேல் 70-80% நமக்கு காய்கறிகளும், புலாலா இருந்தா மீனும் தான் இருக்கணும் அப்படின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. முன்னாடி மாத்தி இருந்தது. இப்ப நம்ம சோறே எப்படி சாப்பிடுவோம், சோறு போட்டு காயை தொட்டு சாப்பிடுவோம். இனிமே மாத்திருக்கோம், உள்டா காய போட்டு சோறை தொட்டு சாப்பிடுவோம். நான் சொல்லல, ஈட் லான்செட் கமிஷன் இந்த வருஷம் வந்துருச்சு பேப்பர். ஈட் லான்செட் கமிஷன் படிச்சு பாருங்க, சின்ன பக்கம் 20 பக்கம் 30 பக்கம் தான். அவன் அதை ரொம்ப அழகா சொல்றான். காய்கறிகளை வைத்து சோறை தொட்டுக்கோங்க, காய்கறியை வச்சு கோதுமையை தொட்டுக்கோங்க. முன்னாடி ரேப் பண்றதுக்கு நீ கோதுமையை வச்சு காயை மடக்கிறீங்க, அப்படி பண்ணாதேங்கிறான். அவன் இங்கிலீஷ்காரன்லயே அவன் ரேப் வச்சு எழுதுறான். சாண்ட்விச்சுக்கெல்லாம் பிரெட் இப்படி அப்பெல்லாம் பண்ணாதேன்றான். கோதுமையும் வேணாம், அரிசியும் வேணாம், நிறைய காய்கறியை சாப்பிட்டுக்கோ. நான்வெஜ் சாப்பிட்றோம்னா நிறைய மீன் சாப்பிடு, ரெட் மீட் வேண்டாம். அதுவும் 20% தான் இந்த சீரியல்ஸ் இருக்கணும். மில்லட்டா இருந்தாலும் அவ்வளவுதான் இருக்கணும். வெஜிடபிள் நிறைய வச்சுக்கோ. நமக்கெல்லாம் எதனாலும் சாம்பார் ஊற்றி ரசம் ஊற்றி தான் சாப்பிட்டு பழகும். வேணாம், இனிமேல் முட்டைக்கோஸ் பொரியல சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கும். வேணும்னா கொஞ்சம் சோறை தொட்டு முடிச்சுட்டு பேசலாம்.
Yes. What you're summarizing. Yeah. I understand a bit of it, but will you please tell that in English as well? Yeah, sure. Final when I finalize. What is the summary? Yeah, definitely. The one you just mentioned now. Yeah, exactly. What is that draft? In each Lancet Commission, one publication made. What is the best functional food, best staple for everyone? They had given one beautiful report. This is also made with a big nutritionist and dietitians. They all framed that final draft for what is the staple for food for 2050. They had done. In that, what they had told, you have to reduce any cereals, millets, and wheat, anything, and increase the intake of vegetables, fruits, and in non-vegetarian you have to use only fish. And that also 20% only you have to take all these kind, 80% you should take it from vegetable and fruits. You may aware all the vegetable and fruits is having more of carbohydrates only, but it has a lot of resistant starch and cellulose material. So that it will give energy, but sustained energy you will get it. You won't get a high glycemic peak or glycemic load won't be much. That's why I am telling. So இந்த மாதிரி ஒரு உணவுல நம்மளுடைய உணவு திட்டமே வேற மாதிரி மாறணும். நிறைய காய்கறி உங்க குழந்தைகளே அப்படியே வளர்த்துருங்க. நம்ம அதான் சேஃப். நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃப்ரூட்ஸ் உடைய அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. சும்மா நம்ம வெஜிடேரியன் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. வெஜிடேரியனா 7 ஃப்ரூட் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தினம் எத்தனை பேர் 2 வேளையும் ஃப்ரூட் சாப்பிடுறோம்? வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃப்ரூட். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃப்ரூட்ஸ் வாங்குறதுன்னா காய்ச்சக்காரனுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுப்பாங்க. எங்க ஊர்ல ஐக்ரோட் ஆஸ்பத்திரின்னு ஒண்ணு உண்டு. அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல மட்டும்தான் பழக்கடையே இருந்துச்சு 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பரவாயில்ல, நிறைய ஊர்ல எல்லா காய்கறிலையும் பழம் வச்சிருக்காங்க. 300 ரூபாய்க்கு காய் வாங்கினா 300 ரூபாய்க்கு பழம் வாங்குறோம். ஆனா பழமும் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபாரின் பழம் தான். அப்படியே மடகாஸ்கர் ஆப்பிள், ஆஸ்திரேலியா ஆரஞ்சு, கலிபோர்னியா கிரேப்ஸ் வாங்குறான். ஊர்ல எத்தனையோ பழங்கள் இருக்கு. வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி, மாதுளை, அவ்வளவு பழங்கள் நம்ம ஊர் பழங்களே போதும். ஆனா தினம் தினம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை, பழங்கள் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் அதிகரிக்கணும். பழங்களை நிறைய வச்சுப்போம், காய்கறிகளை நிறைய வச்சுப்போம், நான்வெஜ்னா மீன் வைத்துக் கொள்வோம். நிறைய ஸ்பைசஸ் எடுத்துக்கணும். ஸ்பைசஸ்னா ரெட் சில்லி வேண்டாம், இஞ்சி, புதினா, பூண்டு, சீரகம், பெருஞ்சீரகம், எல்லா ஸ்பைசஸும் ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில உடல் நலத்துக்கு நல்லது செய்யக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த கோலன் கேன்சர் பிரச்சனை, IBS, IBD மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த சீரகம், பெருஞ்சீரகம் மாதிரி விஷயத்தை சிறு வயதுல இருந்தே கொடுத்தா நல்லா குறையுதுன்னு பல ஆய்வுகள் வந்திருக்கு. ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் இருக்கு. டாக்டர் பாரத் அகர்வால்னு ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கும் ஒரு புற்றுநோய் துறையினுடைய பேராசிரியர் இருக்கிற ஒரு இந்திய வம்சாவளியிலிருந்து அங்க இருக்கிறவர். அந்த புத்தகத்துல ரொம்ப அருமையான சாப்டர் இருக்குன்னா ஒரு 20 சாப்டர் இருக்கு. ஒவ்வொரு சாப்டரா படிச்சிருக்கேன். கருவேப்பிலை பத்தி எழுதிருக்காரு, வெந்தயத்தை பத்தி எல்லாம், இதை பத்தி நேச்சர்ல என்ன பப்ளிகேஷன் இருக்கு, லான்செட்ல என்ன சொல்லியிருக்காரு, நியூமெடிக்கல் ஜர்னல் எல்லாம் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் எழுதிட்டு ப்ரிஃபேஸ் ஒரு 1/2 பக்கம் தான் எழுதியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. அவர் எழுதியிருக்காரு, நான் உலகம் முழுக்க டிராவல் பண்ணியிருக்கேன், எத்தனையோ ஆராய்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். ஆனா இதுல போட்ட அத்தனை விஷயத்தையும் எங்க அப்பத்தா, எங்க அம்மா இதெல்லாம் படிக்காமையே MBBS கூட அவ படிச்சது இல்லை. ஏன்னா அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு. தட் இஸ் த ட்ரெடிஷன், ஸ்ட்ரென்த் ஆஃப் ட்ரெடிஷன்ங்கிறது அதுதான். ஸோ அப்படி ஒரு உணவு பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஏன் சாம்பார்ல பெருங்காயம் போடுறோம்? ஒரு காலத்துல பெருங்காயத்துக்கு என்ன இங்கிலீஷ் பேர் தெரியுமா? டெவில்ஸ் டங், பிசாசினுடைய மலம் வச்சிருந்தான். 1930 தான் பேரை மாத்துறாங்க. 1930 அந்த புரூக்லின் பாலம்னு பாத்துருப்பீங்க. கிறிஸ்டாவும் பூரா பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஒரு டான்ஸ் அமெரிக்காவுடைய புரூக்லின் ஒரு பெரிய சூப்பர் பிரிட்ஜ் ஒன்று. அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் அந்த பெருங்காய ஃபேக்டரி இருந்துச்சு. அந்த ஃபேக்டரியில பெருங்காயம் தயாரிப்பை நிறுத்த சொல்லி மொத்த நியூயார்க் நகரமும் சண்டை போட்டாங்க. அவ்வளவு நாக்கம் முடிச்சுக்கிறியா, அதை எடுத்துங்க அப்படின்னா. அப்ப 1930 ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி, அப்ப ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்துச்சு. H1N1 தான். ஸ்பானிஷ் ஃப்ளூ ஒட்டுமொத்த அமெரிக்கர்களும் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அதுக்கு பக்கத்துல ரெட்கர்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் கண்டுபிடிக்கிறாரு, பெருங்காயம் இந்த H1N1 ப்ராலிஃபரேஷனை குறைக்கும்னு கண்டுபிடிச்சு பப்ளிஷ் பண்றாரு. பண்ண உடனே அவ்வளவு அமெரிக்காரனும் பெருங்காயத்தை உருட்டி உருத்ராட்சி மாதிரி கழுத்துல கட்டிட்டாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேரை மாத்திரான். டெவில்ஸ் டங் எப்படி பேரை மாத்திரான் தெரியுமா? காட்ஸ் பனேஷியா, கடவுளின் மாமருக்கு அப்படி மாத்திரான். எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம ஆளுக்கு டெவில்ஸ் டங் தெரியாது, காட்ஸ் பனேஷியா தெரியாது. ஆனா பெருங்காயம் உடலுக்கு நல்லதுன்னு தெரியும்.
சாம்பார்ல கடைசியில் ஒரு துளி போடுன்னு தெரியும். கருவேப்பிலை போட்டா இன்னைக்கு இருக்கிறவங்க அதுல இருக்கிற கார்பனாய்ட்ஸ் வந்து ஐஜிடியை டயபெட்டிக்கா கன்வெர்ட் பண்ணாம தடை பண்ணதுன்னு பேட்டன் வாங்கியிருக்கான். இலினாஸ் பல்கலைக்கழகம் என்ன சொல்றாங்கன்னா, தினம் கருவேப்பிலை சாப்பிட்டா ஆரம்ப கட்ட சர்க்கரையா இருக்கிறது முழு சர்க்கரை நோயா வராம தடுக்கும்னு பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், கருவேப்பிலை தூக்கி ஓரமா வச்சோம். அதான் தாளிச்சு உள்ள போயிடுச்சு எம்எல்க்கு. மிளகு போட்டு அது கருப்பா ரவுண்ட் ரவுண்டா ஏன் இருக்கு தூர வைக்கணும். ஆனா அந்த கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம், வெங்காயம், வெந்தயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு, மருத்துவத்துக்கு, உடலுடைய பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்துவது. நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் சரியாயிரும், இது சாப்பிட்டா டயபெட்டிஸ் சொல்லவே வரல. இதெல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கும் போது ஏதோ ஒரு வகையில ஒரு பாதுகாப்பா இருக்கும்.